அது என்னவென்றால், இந்த பந்தி இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த பந்தி மாதத்தில் 2வது வாரம் கொடுக்கிறாங்க. இன்னும் சிலர் அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத நிலைமை. அது மிகவும் பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியம். எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, அதனால என்ன நமக்கு நன்மை, என்ன பிரயோஜனம் அதெல்லாம் தெரியுது. ஐயா கொண்டாந்து கொடுத்தாருன்னா அதை வாங்கி பக்கத்துல போய் பார்த்தது அவங்களுக்கு கொடுக்குறவங்க ஒரு நன்மை கொடுப்பாங்க. இப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க. இது ஒரு சரியான முறையாக ஒரு கிறிஸ்துவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இது கர்த்தருக்கு பிரியமானதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தமிழ்ல தான் நான் சொல்றேன். புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டுதான் வாழ்க்கை செய்ய வேண்டும். புரியாதபடிக்கு நடந்து கொண்டு ஏதோ நம்ம சாப்பிடணும், ஏதோ போறோம் வரோம் அப்படின்னு இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் இருக்கும், மறுநாள் இருக்குமா, ஏதாவது ஒரு காரணம் வந்து ஏதாவது ஒரு நம்மை கொண்டு போய்விடும். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த காரியம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது குறித்து ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு இந்த விருந்து கொடுக்கப்படுகிறது, எதற்கு இந்த பரிமாற்றம் என்பதை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:8 சீக்கிரம் படிங்க. நாம் எப்படி இருக்கும்போது அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனம். ஒரே ஒரு வசனம். நாம் நல்லவனா இருக்கும் போதுவா, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. ரோமன் கத்தோலிக்கல வந்து சில பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஃபாதர் ஒரு சேர்ல உட்காந்து இருப்பாரு. அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வருவான், ஐயா நான் இந்த மாதிரி பாவம் செய்ய அவரோட மாதிரியே கொஞ்சம் பார்த்த மனுஷன் சொன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு பாவ அறிக்கை கிடையாது. இது ஒரு பாவ மன்னிப்பு பெற முடியாது. அந்த பாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசனை. அந்த பாதர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பாவியான மனுஷன். ஒரு பாவியான மனுஷன் ஒரு மனுஷனை எப்படி அவர் மன்னிக்க முடியும்? நல்ல புரிச்சுக்கணும். அவர் பாவத்தில் பிறந்தார். ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பத்திருந்தார். அப்ப அந்த மனுஷனே அப்படித்தானே கர்ப்பத்திருக்கிறாங்க. பாதம் சொல்லிவிட்டு அவருக்கு கூட்டுதரமான ஒரு எண்ணம். அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் பார்த்து அவர் மனுஷன். அவர் யாருக்கு மன்னிக்கிறது? அப்ப அவர் பாவத்தை யார் மன்னிக்கிறது? நல்ல யோசனை பண்ணுவாங்க. பிசாசு எப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை நுழைந்து அதை எப்படிலாம் டைவர்ட் பண்றாங்க, ட்விஸ்ட் பண்றான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இது இருக்கதான் செய்யும், பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அது நல்லது எது என்று அதை புரிந்து கொண்டு அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக என்ன வேதம் என்ன சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அதை நாம புரிந்து தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஏன் அவர் நமக்காக மரிக்க வேண்டும்?
எதற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? பாவம் அதுலதான் முடியுமா? ஆனால் ஆதியிலிருந்து எல்லா மதத்திலும் பார்க்கும் பொழுது ஆடு, கோழி, மாடு ரத்தத்தை சிந்திதான் பாவ நிவாரண பலியாக செலுத்தி வந்தார். அந்த நாள் தான் வேதமும் என்ன சொல்கிறது என்றால், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வார்த்தை எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? மந்தாரமா இருக்கு, வெயில் வரீங்கள, நல்ல புரிஞ்சுங்க. அப்போ ரத்தம் சிந்துதல் தேவை. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அவர் பரிசுத்தமா இருந்தார். ஏனென்றால் அவர் கன்னி வயிற்றிலே பிறந்தார். புருஷனுடைய சேர்த்துகை இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே அவர் கருவுற்றார் மரியாதை. அப்போ அது பரிசுத்தமாக இருக்கும். நல்லா கவனிங்க. தாவீது என்ன சொல்கிறான்? என் தாய் என்னை பாவத்திலே. அப்ப அந்த அம்மாவும் பாவிதான், தாவீது அம்மாவும் பாவிதான், பெற்றவனும் பாவிதான், வாழ்ந்ததும் பாவிதான். இதுக்கு மூல காரணம் யாரு? ஏவாள். ஆனால் மரியாள் பாவமா இருந்த போதிலும் கூட அந்த அம்மா அந்த பிறப்புக்குள்ளதான் அந்த அடிப்படையில் தான் அவங்க வராங்க. ஆனால் அது தெய்வீகமான ஒரு பரிசுத்தமான ஆவியானவர் அந்த கருவை உருவாக்கி அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவை வரும்பொழுது நம்மை போல்தான் அவர் மாம்சத்தும் சதையும் உள்ளவராக வந்தார். நமக்கு ஒரு அடி அடிச்ச ஒரு கிள்ளுக்கெல்லாம் வலிக்காதே போட்டாங்க. சிலர் சொல்றாங்க, வாங்கினாலே அவர் அடித்தார்கள், கையை காலினாலே ஆணைகளை கடாவினார்கள். அப்ப அது ஒரு தெய்வ சக்திக்குள்ள அது ஒண்ணு இல்லாம சிலுவையில் மறிக்கும் வரையிலும் அவர் வேதனைப்பட்டு தான் தோன்றினார், கதறினார், அழுதார். பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், அழக. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஏன் அந்த வலி பொறுக்க முடியல. ரெண்டு கையில ஆணி, கால்களில் ஆணி, 40 சவுக்கடி. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனை ஆண்டவர் அனுபவித்தார். பாவம் இல்லாத அவர் ஏன் மறிக்க வேண்டும்? ஏன் அவர் ரத்தத்தை சிந்த வேண்டும்? நமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. எனக்காக கிறிஸ்து மரித்தார் சொல்லுங்க. இன்னும் நல்லதாக சத்தமா சொல்லுங்க. யார் மரித்தார் உங்களுக்காக? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக. ஏன் அப்படி அவர் செய்ய? இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். இப்போ நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு மனசாட்சி ஒன்று இருக்குது. அதாவது தேவன் தந்த ஆவி, அதான் மனசாட்சி. அந்த மனசாட்சி தான் சொல்றது, பாவம் பண்ணாதா, அத்துக்கு புடி பேசாதா, கோவப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் அப்படிதான் செய்யணும், நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நீ செஞ்சுட்டே போயிட்டே இருக்க. உன் பாவத்தை செய்து தொடர்ந்து 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 செஞ்சுட்டே போறது முடியவே இல்லை. பிசாசானவன் என்ன பண்ணுவான் என்றால், இப்படியே உன்னை கொண்டு வந்து நித்திய ஆக்கினியாகிய அக்னி கந்தங்களிலே கடலிலே தள்ளி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாட்டீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிதான் செய்வான். அந்த மாதிரி நம்ம போய் அக்னி கடலில விழக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் மரித்ததினாலே நாம் விடுதலை பெற்றோம். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? புரிதல் ஒரு அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை தீர்க்கதான் அவர் ரத்தத்தை சிந்தினார். இந்த மேட்டர் அதோட முடியல. இப்போ அது கன்ஃபியூஷனா வருது. இதோ இங்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு.
இயேசுவின் சரீரம் அங்கே இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் அங்கே இருக்கு. இதை நான் சற்று நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அதை புசிக்க. அதோடு முடிஞ்சு போல அதை நினைவு கூறும்படியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சரீரம் இங்கே இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இங்கே இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி பங்கு எடுக்கணும்? ஹலோ, எப்படி பங்கு எடுக்கணும்? பாவம் கழுவப்பட்டவர்களாக பங்கு எடுக்கணும். அல்லேலூயா. யாருக்கு தூங்காதீங்க. தூங்கத்துக்கு நான் ஒரு கட்டி கட்டி பேசுறேன். நல்ல மூச்சிருந்து என்ன சொல்றாரு ஏன் சொல்றான்னு கேட்டு பலன் அடையலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் சபையில வந்து தூங்குறீங்க, என்ன பழக்கம்? செய்யக்கூடாது, ரொம்ப தவறான காரியம். அப்ப இந்த சரீரத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி வேண்டாம்? பாவம் இல்லாமல் அதை பங்கு பெற வேண்டும். இயேசு சரீரத்தில் இது மிக 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 முக்கியமான காரியம். அநேக திருச்சபையில இப்படி ஒரு பிரசங்கம் இருக்காரு. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உடனே அது அப்பத்தை கொடுத்துருவாங்க, ரசத்தை கொடுத்துருவாங்க. அப்படி செய்வதனாலே என்ன நமக்கு தண்டனை கிடைக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 8. அதனால ஏற்படும்படியான ஒரு பயங்கரமான ஒரு ஆக்கியனை என்னன்னு பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 11:28-29 படியுமா? நல்ல கவனிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் தகுதி இல்லாம, பாவம் கழுவப்படாம, மனதில் நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு, கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு, எல்லா பாவத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு அதுல போய் பங்கு எடுக்காது என்பது வேத வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க. எண்ணத்தினால் என்னவெனில் அபாத்திரமாய். நல்ல கவனிங்க. நமக்கு இருக்கதான் செய்யும். நான் நேரத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு நான் அப்படி பேசுறேன், நான் அப்படி பேசுறேன், இப்படி பேசுறேன், இருக்கட்டும். நம்மளால ஒரு மனுஷன் தானே, மனுஷன் சரி தானே, கோபப்படுவது எல்லாம் தான் சரி. ஆனா அதை அறிக்கை செய்யணும், அதை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இது மிக முக்கியமானது. அது திருவிருந்தில் பங்கெடுக்கிற அந்த நாளில் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இயேசு ரத்தத்தால உன் இருதயம் கழுவப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கழுவப்படணும். உங்க சரீரத்தில் இருக்கும் அந்த இருதயமானது திருக்குள்ளது மகா கேடு உள்ளதா என்று வேதம் சொல்லுது. அது கழுவப்பட வேண்டும். ஏன் அந்த இருதயம் கழுவப்பட வேண்டால் அந்த இருதயத்தால் தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஓ மகளே மகளே, உன் இருதயத்தை எனக்கு அப்ப அந்த இருதயம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தால் அதுல வந்து அவர் வாழ முடியும். ஆகினாலே இந்த சரீரத்திற்கு இந்த சரீரத்தில் அந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? கழுவப்படும். அப்போ இயேசு ரத்தத்தால் அதை கழுவுங்க. அப்போ அபாத்திரமாய் நம்ம இருக்க முடியாது. நமக்கு ரைட் வருது, அந்த ரைட்ஸ் நமக்கு வருது. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம பானம் பண்ணும்படியாக, புசிக்கும்படியாக நமக்கு ஒரு தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு. அங்கே சொல்லப்படுகிறது அது பணிவாத அபாத்திரமாய் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று. என்னது? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. யாருக்கு
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணினார். இதிலே என்ன பாருங்க, அடுத்த பாருங்க, அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை பாருங்க என்னன்னு பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரை செத்தும் போயிருக்கிறாங்க. இந்த தப்பு பண்றவங்க செத்து கூட போயிருக்கிறாங்க. பாவத்தோடு கிறிஸ்து சரீரத்தில் போய் பங்கு எடுத்தா நீ செத்துருவ, இல்ல வியாதியில மாட்டிப்ப. அது வியாதி நீங்க அது உன் சரீரத்தை விட்டு வரும்போதும் அப்படியே டென்ட் போட்டு உட்காந்துரும். கிறிஸ்து சரீரத்தில் நீ பாவத்தோடு பங்கு எடுத்திருந்தாங்க, அது என்னன்னு தெரியாதபடிக்கு அதில் நீ பங்கு எடுத்திருந்தாங்க. அல்லேலூயா. நாம இனிமேல் அந்த தவறு செய்வோமா? ஹலோ, கவனிங்க, தவறு செய்யக்கூடாது. சிலர் செத்தும் போயிருக்கிறாங்க வேதம் சொல்லுது. நிதானித்து அறியாதபடிக்கு ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியதான். அவன் நான் கூட்டி போச்சு நாத்து மாதிரி டெஸ்ட் வச்சு ஓடிக்கலாம். சாக்கு வியாதி உள்ளவராக மாறி நிறைய துன்பங்கள் வராது. நீங்கவே நீங்க அது உங்களுக்கு சாவு கிழவா மாறிடும். கர்த்தருடைய பந்தி, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் சாக்கிரையாக அதில் பங்கெடுக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணோம்? தாழ்ந்து குடிந்து நம்ம அனாவசியமான வாங்கக்கூடாது. இதில் பங்கெடுக்க முடியாம என்று கிருபை கொடுத்தே உங்களுக்கு சொல்றேன். அந்த வாக்கியம் சொல்றேன். ஐயா சொல்வார், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் சொல்வார். அப்ப சொல்லும்போது நீ அந்த அப்பத்தை வாங்கும்போது என்ன சொல்லணும்? இயேசுவே இந்த அப்பத்தில் பங்கு பெற முடியாத நீ ஒருத்தர் நன்மைக்காக உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்லணும். இரண்டாவது அந்த டாக்டர்ஸை கொடுப்பார். அது இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பனையாக இருக்கு. அதை கொடுக்கும் பொழுது அதை பார்த்துக்காக நீ மதிப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாரம் இதை செய்யணும். வேற யாருக்கிட்டே கூட நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது. இயேசு இடத்துல தான் மன்னிப்பு கேட்கணும். அவர் தான் நம்ம பாவத்தை மன்னிக்க அவருக்கு அந்த உரிமை. வாழ்ந்த காலத்துல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, நீ பாவமா இருக்கிற நீ தான் எப்படி எங்களை மன்னிப்ப? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எங்கள் பாவத்தை மன்னிக்க நீங்க என்ன அதிகாரம் வச்சிருக்கிறீங்க? அவர் கேட்டார் ஒரு கேள்வி, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? என்கிட்ட பாவம் சொல்ல முடியுமா? சவால் விடுறாரு. சுத்தி நிற்கிறாங்க ஜனங்கள். ஒருத்தர் வாய்ந்தது, நீ இதை செஞ்சது, நீ அதை செஞ்சது, இப்படி நடந்து சொல்ல முடியல. சிறு வயசுல இருந்து 33 வருஷமாக அந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் ஒரு பாவத்தையும் அறியாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்காக காரியத்தை பற்றி நாம் தேவை. ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு இடைவெளி. 2 இடைவெளி நேரத்தில் எல்லாரும் பரலோகத்திற்கு தேவையை நோக்கி உங்கள் பாவத்தை அறிவு செய்யும். அதன் பிற்பாடு சிறு வந்து பரிமாறப்படும். சரியா? கண்ணை மூடலாமா? இதை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்கு என்ன காரியங்களை நடந்தாலும் சரி, என் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு தான் உண்டு ஆண்டவரே. ஏனென்றால் எனக்காக நீ மரித்திருக்க, எனக்காக நீ ரத்தத்தை சிந்திரு, நான் மோட்சம் வருவேன் என்பதற்காக எனக்காக இந்த காரியத்தை நீ செய்திருக்க. ஆகினாலே கடந்த காலத்தில் நான் செய்த பாவங்களை மணி எல்லாரும் சொல்லுங்க. அவன் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறீங்க அதை கற்றுக்கணும். எல்லா விஷயத்திலும் எந்த விஷயத்திலும் தவறுனாலும் செய்யறது தவறை இப்போ சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பதிலே நீங்க பங்கு பெற்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அறிக்கை செஞ்சிட்டீங்களா? அறிக்கை செஞ்சிட்டீங்களா? அறிக்கை செஞ்சவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அறிக்கை செஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக கொடான ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த அருமையான வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே. அநேக நாட்களாக எதற்காக இதை புசிக்கிறோம், எதற்காக இதை நாங்கள் சாப்பிட தெரியாத நாங்கள், ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தையினாலே எங்களை இடப்படுத்தி இதை இப்படித்தான் புசிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுக்காங்க கொடாபுரி சோதனை பண்ணுங்க. எல்லாம் சோதனை பண்ணுங்க. வாயில் திறந்து சோதனை பண்ணுங்க. எங்களுக்கு கொடுத்ததை எச்சரித்து சத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி. இனிமேல் ஒருபோது தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு எப்போது தேவனுடைய வார்த்தை வந்ததோ அது பிற்பாடு திருப்பி இந்த தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம். அறிக்கை செய்து நாங்கள் விட்டு விடுகிற மாட்டோம். எங்களை மன்னியும், எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தம். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். சரியான திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் தொடர்ந்து வரும். இனி பாவம் செய்வதற்கு நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் அவர் சரீரத்திலே பங்கெடுத்து நாம் இனி பரிசுத்தமான பிள்ளைகள். எல்லாரும் நாமே சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு பரிசுத்தமான ஏனென்றால் இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை கழுவினார். சரியா? 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 எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இனி கத்திரத்தில அந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போது நமக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் அந்த ஜெபத்தை நடத்துவார். மாறாத நல்ல தகப்பனை உமக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற ஆண்டவரே கர்த்தாவே, இனியும் தாண்டவரே நாங்கள் வாழ்வது உமக்காக. ஆமென். ரோமர் புத்தகத்தை ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அல்ல, ஆண்டவரே அதில் அதிகாரத்தை கிறிஸ்துவானவர் தேவனுக்கென்று மரித்தும் பிழைத்திருக்கிறார் பவுல் சொல்லுகிறார். அதே போல நீங்களும் கிறிஸ்துக்குள்ளாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க நீங்களும் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ண வேண்டும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக என்று சொல்லி ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படியாக சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே நீ செய்கிறாக ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் ஆண்டவரே இந்த நாளிலே வானம் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தாமே நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே. யாரோ ஒருவர் ஒரு கலவையாக தயார் பண்ணி ஆண்டவரே இந்த மாத்திரையை ஆண்டவர் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு குணம் அடையும், தலைவலி போகும், வயிற்று வலி நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் சரீரத்தையும் கட்டாத ரத்தத்தையும் ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தினாலே இதையும் நாங்கள் உண்ணும் பொழுது, இதையும் நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர்
பலன் தருவார், சுகத்தை தருவார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து இந்த நாளில பந்தில நமக்கு ஐக்கியப்படும்படியா கர்த்தர் செய்ததுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தர் தேவன் நம்ம இருக்க செய்திருக்கிறார், எடுக்கபடியா செய்திருக்கிறார். இந்த கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு வேதவசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், காலை தோறும் அவருடைய கிருபை அந்த கிருபை என்ன செய்கிறது என்றால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படியாக. காலை தோறும் அந்த கிருபை நமக்கு புதிதாக்குகிறது. பழைய சாதம் அல்ல. நைட்டு செய்து வைத்த நாம் காலையில பழுதாக பழைய சாதமாக நாம் புசிக்காமல், இன்னும் நல்லா கொஞ்சம் நாகரீகமாக கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டும் என்றால் கோல்ட் ரைஸாக அல்ல. அதனாலதான் சொல்லுது பழைய அல்ல, காலை தோறும் ஒரு புதிய கிருபையை நேற்று கொடுத்த கிருபை இல்ல, முந்தா நேற்று கொடுத்த கிருபை இல்ல, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். வாரம் வாரம் கொடுக்கிற கிருபை வேற, இந்த வாரம் கொடுத்த கிருபை வேற. இந்த வாரம் கொடுத்தது தேவனுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் கொடுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சகல துதி கன மகிமை எல்லாம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சதா காலங்கள் தொடர்ந்து நம்மோடு காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. சகல வல்லமையுள்ள அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவரும் ஸ்தோத்திரம்.